Hi friends, Assalamu alaikum. இன்னைக்கு இந்த வீடியோல நாம எப்பவும் பண்ற இட்லியவே கொஞ்சம் வித்தியாசமான முறையில பண்ண போறோம். ஸ்டஃப்டு டம்ளர் இட்லி. வாங்க இப்போ எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஸ்டஃப்டு டம்ளர் இட்லிக்கு ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டஃபிங்ஸ் ரெடி பண்ணிக்கணும். ஸோ ஒரு பாத்திரத்துல கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடானதும் கடுகு உளுந்து 1 டீஸ்பூன் சேர்த்து தாளிச்சுக்கிறேன். ஒரு பெரிய வெங்காயம் நல்லா பொடியா சாப் பண்ணிட்டு அதையும் நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா கண்ணாடி மாதிரி ஆகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. நல்லா குட்டி குட்டியா சாப் பண்ணிக்கோங்க, அப்பதான் இந்த இதுக்கு நல்லா இருக்கும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ 3 சின்ன சைஸ் உருளைக்கிழங்க அவிச்சு தோல் நீக்கி மசிச்சு வச்சிருக்கேன். இதையும் இது கூட சேர்த்துக்கலாம். நீங்க இந்த உருளைக்கிழங்குக்கு பதிலாக காளான் சேர்க்கறதா இருந்தாலும் பண்ணலாம். உள்ள வைக்கிற ஸ்டஃபிங்ஸ் வந்து நம்மளோட சாய்ஸ் தான். நான் இன்னைக்கு பொட்டேட்டோஸ் வச்சு பண்றேன். இதுக்கு பதிலாக நீங்க காளானோ இல்ல சிக்கனோ இந்த மாதிரி என்ன வேணாலும் நம்ம வந்து சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கை விட காளானோட டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். நீங்க காளான்ல கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா பீன்ஸ், கேரட் இந்த மாதிரி மிக்சரா வெஜிடபிள்ஸ் வச்சு கூட செஞ்சு பார்க்கலாம். ஒரு 5 மினிட்ஸ்க்கு இதை நம்ம வதக்கிக்கலாம். நான் வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன், லைட்டாக தெளிச்சு விட்ட மாதிரி சேர்த்துக்கிறேன். ஏன்னா இது வந்து ரொம்ப ட்ரையாக இருக்குது. ஸோ வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி வந்து நம்ம ரொம்ப அதிகமாக சேர்த்துடக்கூடாது. ஏன்னா நம்ம பிடிச்சு உள்ளே வைக்கிறப்ப இது வந்து நல்லா கட்டியாக இருக்கணும். அப்போ தான் வந்து நமக்கு வந்து ஸ்டிஃபாக நிற்கும். ஸோ தண்ணி அதிகமாக சேர்த்துறாதீங்க, லைட்டாக தெளிச்சு விட்டுக்கிட்டா போதும். இப்போ நம்ம மசாலாலாம் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா பவுடர், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவுக்கு உப்பு. நீங்கள் உருளைக்கிழங்கு அவிக்கிறப்பவே உப்பு சேர்த்துருந்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த மசாலாலாம் இந்த உருளைக்கிழங்கோடு சேர்ந்து நல்லா வதங்கணும். ஸோ ஒரு 5 to 7 மினிட்ஸ்க்கு இது நல்லா வதக்கிக்கணும். கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லியை கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு இன்னும் நல்லா வதக்கிக்கோங்க. அந்த மசாலாஸோட பச்சை வாசனை எல்லாம் போயிடணும். அந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இப்போ இதை நம்ம அப்படியே கொஞ்சம் நேரத்துக்கு ஆற விட்டுறலாம். இது ஆறுற இந்த டைம்ல நம்ம டம்ளர்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். டம்ளர்ல தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் வித்தியாசமான ஷேப்ல ஏதாவது கப் இருந்ததுன்னா அதில் கூட பண்ணி பாருங்க. எல்லா டம்ளர்லையுமே எண்ணெய் விட்டு கிரீஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அப்போ தான் நமக்கு வந்து இட்லி எடுக்கிறப்ப ஈஸியாக வரும். இப்போ இந்த ஸ்டஃபிங் நல்லா ஆறிடுச்சு. இதை ஒரு கொலக்கட்டை மாதிரி பிடிச்சிக்கணும். எந்த சைஸ்க்கு பிடிக்கணும்னா நீங்கள் எடுத்துருக்கிற டம்ளரோட 3/4 அளவுக்கு வர்ற மாதிரி பிடிச்சிக்கோங்க. இப்போ இந்த டம்ளரில் கீழே கொஞ்சமாக இட்லி மாவு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இந்த ஸ்டஃபிங்கில் கொஞ்சத்தை எடுத்து ஒரு கொலக்கட்டை மாதிரி பிடிச்சிட்டு உள்ளே வச்சிடணும். இப்போ இது ஃபுல்லாக ஃபில் ஆகுற மாதிரி மாவு ஊற்றிக்கலாம். மாவு ஊற்றிட்டு இந்த ஸ்டஃபிங் வந்து நடுவில் வர்ற மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி எல்லா டம்ளர்லையுமே மாவு ஊற்றி எடுத்துக்கோங்க. இப்போ இட்லி பாத்திரத்தில் கீழே தண்ணி வச்சுட்டு தண்ணி ஹீட் ஆனதும் அதுக்கு மேலே வந்து நம்ம தட்டு வச்சுக்கணும். அப்புறம் இந்த குழியில் டம்ளர் வச்சுருங்க. இது நம்ம நார்மலாக அவிக்கிற இட்லி மாதிரியே தான். பட் வந்து அவிக்கிற டைம் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் வரும். ஏன்னா டம்ளரில் ஊற்றி வச்சுருக்கனால. டம்ளரை ஃபுல்லாக ஃபில் பண்ண வேணாம், 3/4 மட்டும் ஃபில் ஆகிருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ இதை நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஒரு கத்தியை வச்சு இந்த மாதிரி குத்தி பாருங்கள். மாவு இல்லாமல் வந்ததுன்னா நல்லா குக் ஆகிருக்குன்னு அர்த்தம். நல்லா குக் ஆயிடுச்சு. நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற இட்லி மாவு தான் நான் இன்னைக்கு யூஸ் பண்ணியிருக்கேன். ஒரு கத்தியை வச்சு ஓரங்களில் இந்த மாதிரி எடுத்து விட்டுருங்க. நம்ம ஆல்ரெடி எண்ணெய் தடவி தான் உள்ளே வச்சுருக்கோம். ஸோ நமக்கு வந்து டீமோல்டிங் பண்ணுறது வந்து ஈஸியாக வந்துடும். இதே மாதிரி கத்தியை வச்சு கீறி விட்டுட்டு எல்லாத்தையுமே எடுத்துருங்க. எல்லாத்தையும் எடுத்துட்டு
இப்போ இதுக்கு நம்ம ஒரு ஃபைனல் டச் கொடுக்க போகிறோம். ஸோ ஒரு பாத்திரத்தை ஹீட் பண்ணிவிட்டு அதில் தேவையான அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த நெய்யில் நல்லா பொடியாக கட் பண்ண கொஞ்சம் கொத்தமல்லி, அப்புறம் 1 டீஸ்பூன் மிளகாய் பொடி சேர்த்துக்கோங்க. அடுப்பு வந்து சிம்லேயே இருக்கட்டும். அப்புறம் அந்த இதில் அந்த இட்லியை போட்டுட்டு நல்லா எல்லா இடத்துலையுமே வந்து அந்த மசாலா நெய்யெலாம் படுற மாதிரி பிரட்டி விட்டுக்கோங்க. லைட்டாக பிரட்டி விட்டிங்கன்னா போதும். அடுப்பு வந்து சிம்லேயே இருக்கட்டும். லைட்டாக எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி பிரட்டி விட்டுக்கிட்டா போதும். இதை வந்து நம்ம ரொம்ப நேரம் போட்டு நம்ம எண்ணெயில் வறுக்கணும்லாம் தேவையில்லை. எல்லா இட்லியுமே ஒன்றா சேர்க்க முடியலன்னா ஒவ்வொரு இட்லியாக கூட சேர்த்துக்கோங்க. எல்லா இட்லியிலையும் நல்லா நெய் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. நெய்யோட வாசனையில் இட்லி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான், ஸ்டஃப்டு டம்ளர் இட்லி ரெடி ஆயிடுச்சு. இது சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி ரவுண்டாக கட் பண்ணிக்கோங்க. இது கூட டொமேட்டோ சாஸ் வச்சு சாப்பிட்றப்ப டேஸ்ட் வந்து ரொம்ப அருமையாக இருக்கும். எப்போவும் ஒரே மாதிரி இட்லி செய்யாமல் கொஞ்சம் வித்தியாசமாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மாம்ஸ் மேஜிக் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட நம்ம சந்திக்கலாம். பாய். Let's spread the joy of cooking.